ஹலோ மக்களே 393 எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல ஷாக்கி வந்து எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே லூஃபி கேட்குறான், அப்புறம் இந்த கூட்டத்துக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட கூடாது, அந்த கிராஃப்ட் மணிக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்கடா, என்னோட ஹஸ்பண்ட் உங்களோட 100 மடங்கு சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாவா. சொன்ன உடனே மிரண்டானுங்க, என்னது 100 மடங்கான்னு சொல்லிட்டு. உடனே அப்புறம் இந்த கடலேருந்து கிளம்புறானுங்க. உடனே அவன் சொல்கிறா, டே நீங்கள் ஆல்ரெடி இந்த ஏரியாக்கெலாம் வந்ததுலாம் அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், அதான் நேவிக்கு, அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்தே இருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நான் உனக்கு எங்கே இருந்தாலும் எங்களை அட்டாக் பண்ண வருவானு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாடா, நீங்க லக் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க, ஆனா இருந்தாலும் பாத்தேருன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க இங்க எது பிரச்சனை பண்ணாம இருங்கடா, அப்படின்னா தான் நேவி உங்களை சீண்ட மாட்டாங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஷாக்கி. டேய், முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல இருங்கடா, அதாண்டா உங்களுக்கும் நல்லது, நேவி உங்க பக்கத்துல வர மாட்டாங்கன்னு சொல்றா ஷாக்கி. ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொன்ன மாதிரி நாங்க இருந்துக்கிட்டோம், எந்த பிரச்சனையும் போக மாட்டோம்னு சொல்லிட்டு லூஃபி போய்கிட்டே இருக்கான். அந்த ஓல்டு காயை நாங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு பறந்து போறானுங்க. சரி முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கியும் போய்கிட்டே இருக்கா. இவனுக்கு என்னன்னு பார்த்தா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வரலான்னு பார்க்கறானுங்க. அங்க பார்த்தா ஜவோடி பார்க்னு ஒரு பார்க் இருக்கு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானே. இதுக்குள்ள களத்துல இறங்க போற மாசா காட்ட போறேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு வீல நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கேமில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. காமி, இந்த இடத்துக்குள்ள நீ போவே கூடாது, அதனால நீ வந்து தடை செய்யப்பட்டிருக்க, அதனால இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாப்புக்கா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கேமில எதையுமே கேட்கல, எல்லாருமே அந்த ரயில்ல ஏறிட்டானுங்க, அதான் ரோலர் கோஸ்டர்ல ஏறி போய்கிட்டு இருக்கானுங்க. அது எல்லாமே பபுள்ஸாலே கிரியேட் பண்ணப்பட்டது. என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கானுங்க. போயிட்டு வந்து இறங்குறாங்க. ஆனா ப்ரூக்கு சாஞ்சிட்டான். என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக் அதை பார்த்துட்டு மிரண்டுட்டான். கேமி, நீ இதை பார்த்து பயந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஹாச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நான் பயந்தேன், ஆனா இது நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா கிராஃப்ட் மன தேடி போனோன்னு பார்த்தா அவனுங்க அங்க இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் ஹார்ட்டே நின்றுக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்கு சொல்றான். ஆனா எனக்கு தான் ஹார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்திலையும் விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரூக் இவனுங்களை பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து வியூவை பாக்குறதுக்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஏறதானுங்க. பார்த்தா மேலே ஏறி சடனா அது இறங்குது. அங்க இருக்க ஒரு கேம் விட மாட்டேங்கானுங்க, எல்லா கேம்ல ஏறி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க நாங்க ஸ்பின் பண்ண போறோம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. அது பம்பரமா சுத்துது. சடனை பார்த்தா அதுல இருந்து இது நெருப்பு மாதிரி வந்து உடச்சிக்கிட்டு பறஞ்சு வெளியே விழுந்துட்டானுங்க. அவனுங்க டேய் முட்டாளி, எங்கக்குள்ளதான் ஏன்டா உடச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவனே கத்துறான். அந்த அளவுக்கு அவனுக்கு சுத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா வீல்லாம் ஏறிட்டாவா. இது இன்னும் இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு மேல போய் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே பபிள்ஸாலே கிரியேட் பண்ணப்பட்டது. இது மேல இருந்து பார்த்தா எல்லாமே சின்னதா தெரியும் சொல்லிட்டு கேமி சந்தோஷமா சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பாத்துக்கிட்டு இருக்காவா. என்ன நீ அழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். இதெல்லாம் என்னோட கனவு, நான் சின்ன வயசுல இதெல்லாம் ஏறன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமி பழசை யோசிச்சு பார்க்கறா. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுல மெர்மைடா இருந்துட்டு இந்த மாதிரி ஓஷனுக்கு வந்து பக்கத்துல வந்து நீந்தி பக்கத்துல வந்து பார்த்து இருந்திருக்காவா. அதெல்லாம் தான் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த பபிள்ஸ் இடத்தையே பார்த்துட்டு அவ சந்தோஷப்பட்டிருக்கா, இப்படி ஒரு இடமான்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் இப்ப கேமி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. லூஃபி சான், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஹைட்ல வந்ததே கிடையாது, இதெல்லாம் என்னோட பழைய கனவுகள், அதை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. காய்ஸ், நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால நீங்க எங்களுக்கு கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேமில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஹாச்சி மேல இருந்து அப்படியே கேமியே பார்த்துக்கிட்டு இருக்கான். கேமி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாளோ அதே மாதிரி தான் நானும் சந்தோஷப்படுறேன், எல்லா ஃபிஷ்மனுக்கும் இங்க வரணும்னு ஆசை தான் சொல்லிட்டு ஹாச்சியும் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா கோண்டாலான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதுல ஏறுதானுங்க. அதுவும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கு, ஒன்ன விட மாட்டேங்கானுங்க. அங்க இருக்க எல்லாத்துலயும் ஃபன் பண்றாங்க. இது வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ப்ரூக்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு குழந்தையே பயந்துட்டு இது என்னடா ஸ்கெலிட்டன்லாம் இங்க வருதுன்னு சொல்லிட்டு அங்க கிடைச்சதை சாப்பிடுறானுங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பவுண்டி ஹண்டர்ஸ் அங்கதான் ஒளிஞ்சிருக்கானுங்க, பொம்மை ட்ரெஸ்ல ஒளிஞ்சு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா யாருனே தெரியல, ஒரு குரூப் இவனை பாத்துட்டானுங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க பவுண்டி ஹண்டர்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒருத்தன் வந்து சொல்றாங்க, சார் அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிடா, இப்ப நீங்க என்னதான்டா சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவன் கேட்கறான். முகிவர லூஃபி கூட இருக்கல்ல ஒரு பொண்ணு, அது வந்து மெர்மென் மாதிரி தெரியுது, பீட்டர்மேன் சான் சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரு பொம்மை ட்ரெஸ்க்குள்ள ஒருத்தன் வந்தோம்ல, அவன் தான் இவன். எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தா அந்த சமயத்துல அவ கீழே விழும்போது ஷூ கலண்டு இருக்கு, ஆனா அவ கால்ல இல்லாம இருந்திருக்கு, அது ஏதோ டெய்ல் ஃபின் மாதிரி இருந்துச்சு சார்னு சொல்றாங்க. அவ கூட வந்து இவனுக்கு இருக்கனால அவளை கடத்த முடியல அப்படிதானு சொல்லிட்டு இந்த பீட்டர்மேன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றானுங்க. மெர்மெய்ட் வந்து இந்த லேண்டுக்கு வந்தானா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா, இவளை இங்க வச்சு நம்ம பிடிக்க முடியும், கடல்ல இவளை போய் பிடிக்க முடியாதுன்னு சொல்றான். டேய், அவளை கேப்சர் பண்ணிட்டு நான் எவ்வளவுக்கு விற்கிறோம், உங்களுக்கு 10% தரேன்னு சொல்றான். 20% தந்தா நல்லா இருக்குன்னு சொல்றானுங்க. ஆனா முறைச்ச உடனே இல்ல சார் 10 போதும்னு சொல்றானுங்க. அதனால தான் வந்து அவளை கேப்சர் பண்ணி வந்திருக்கான். அது எல்லாத்தையும் கனவு யோசிச்சு பார்த்திருக்கான். பின்னாடி கேமியை கடத்த தான் வந்திருக்கான், ஏன்னா அவளை வித்தா நல்லா காசு கிடைக்கும். என்னன்னு பார்த்தா மாஸ்க போட்டு ஸ்ட்ரெயிட்டா நடந்து வரான். ஒரு பொம்மை வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கு கேமி பக்கத்துல. கேமி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி 24 நேரம் மரத்தை தான் காட்டுறாங்க. உருகியோ அங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அதான் மேட் மாங்க்ட. என்னன்னு பார்த்தா ஒரு செலஸ்டியல் டிராகன் வாரான். அவன் ஒரு ஆள் மேல ஏறி உட்காந்து அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான். சட்டமே மதிக்காத இடத்துல இவன் என்னடா இங்க சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இவங்கள்ட்ட வண்டி விட போறேன்டா, அப்படின்னா தான் இவங்க இருந்து போவானுங்க, இவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இழுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் மாங்கு. அந்த செலஸ்டியல் டிராகன் அப்படி மேல உட்காந்துருக்க ஒருத்தர் மேல ஸ்லேவ் மாதிரி அப்படி இழுத்துட்டு போறான். அப்பெல்லாம் இங்க இருந்து போயிட்டாரு. இவனோட இவ்வளவு ஸ்லோவா போறான்னு
போலாம்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகன் கத்துறான். பார்த்தவன் தலைமையெல்லாம் காலை வச்சு மிதி மிதின்னு மிதிக்கிறான். என்னடா ஆம மாதிரி போய்கிட்டு இருக்க, சீக்கிரம் போடான்னு சொல்லிட்டு மண்டையில மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காம. சடனா நின்றுகிட்டு இருக்கல, யாரோ டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் தூக்கிட்டு போறாங்க. எதுக்குடா ஹியூமன்ஸ் ஏன் கண்ணு நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாம. சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், இவர் ஒரு பேஷண்ட் ஏகப்பட்ட பிளட் போய்கிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம், அவன் இறந்துருவான் சார் சொல்றாங்க அவங்க. ஆமாடா இன்ஜுரி ரொம்ப மோசமா தான்டா இருக்கு, ஆனா இருந்தாலும் நீங்க எனக்கு மரியாதை கொடுத்துருந்துருக்கணும்னு சொல்லிட்டு காலை தூக்கி வச்சு எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளுறான். அவங்களுக்கு இறக்க குணமே கிடையாது, ரொம்ப கொடுமைக்காரனா இருக்காங்க செலஸ்டியல் டிராகன்ஸ்லாம். சார் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்பு அங்கதான் இருக்கான், ஹாக்கின்ஸ் அங்கதான் இருக்கான். ஒரு காமன் லைஃப்ல உள்ளவன் இவன் எதுக்குடா இங்க நடந்து போய்கிட்டு இருக்கான், இவனை அப்படி காப்பாத்தி என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகன் கேட்கறான். எல்லா சாதாரண மக்களுமே வந்து செலஸ்டியல் டிராகனுக்கு மரியாதை கொடுக்கணும்டா, அதை தானே நீங்க புரிக்கணும்னு சொல்லிட்டு பாடி கார்டெல்லாம் சொல்றான். சடனா அங்க ஒரு நர்ஸ் பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல வரான், அவன் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கான். நீ என்னோட ஒய்ஃபா இருக்கியான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் அந்த நர்ஸ்ட கேட்கறான். சரி சார் இதான் சார் உங்களோட 13th ஒய்ஃப், நாங்க இதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பாடி கார்டும் சொல்றான். டேரக்டா எனக்கு ஏகப்பட்ட ஒய்ஃப்ஸ் ஆகிக்கிட்டே போறாங்க, அதனால 1ல இருந்து 5 பேரை வந்து காமனர் லைஃப்க்கு திரும்பி அடிச்சு பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இல்ல சார் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்றா. அவன் வந்து என்னோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு ஓடி வரான். ஆனா ஃபியான்சின்னு சொன்னோன்னே சுட்டு தள்ளிட்டான். ஏன் கண்ணு முன்னாடி எப்படி நீ நிப்பன்னு சொல்லிட்டு அவன் லவ்வரே சுட்டு தள்ளிட்டான். ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க, யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா யாருமே கண்டுக்கிட்டே மாட்டாங்க. எனக்கு ஹெல்ப் கேட்கறியா, இவனு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகன் சொல்றான். ஆனா யாரோ ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜோரோ. யாரா இவன் இவ்வளவு நடந்து எவன்டா நடந்து வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. கேப்டன் அப்போ அது யாரு தெரியுது, அவன் தான் ஈஸ்ட் ப்ளூல பைரட் ஹண்டர் ஜோரோ. இவன் இங்க வந்தான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. பார்த்தா பேஜ், ஹாக்கின்ஸ், போனி எல்லாருமே அங்கதான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு செலஸ்டியல் டிராகன் தெரியாது, ஒரு வயலும் தெரியாது, அவன் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கான். செலஸ்டியல் டிராகன் ஒரு பக்கம் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஜோரோவை பார்த்துட்டு இருக்கான். உனக்கு எது டைரக்ஷன் சொல்லணுமான்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்கறான். சடனா ஜோரோவை பார்த்து சுடுறான். ஆனா ஜோரோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா செலஸ்டியல் டிராகனை வெட்டி வீச போறான். வெட்டி வீச என்பத மேல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருந்தாம்ல, அந்த மாஸ்க் உடைச்சிட்டு விட்டான். சடனா ஒரு சின்ன பொண்ணு பாஞ்சு வந்து ஜோரோவே கேட்ச் பண்றா. போனி சடனா சின்னதாயிட்டா. பிரதர் எதுக்கு நீங்க என்னை விட்டு போறீங்க, எதுக்கு சாக விரும்புறீங்க, நான் உங்களை தான் தேடிக்கிறேன்னு சொல்றாவா. டே நீ எதுவும் பண்ணாத அமைதியாருன்னு சொல்றா ஜோரோவை பார்த்து. ஏன் செலஸ்டியல் டிராகன் நீ இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. என்னது அவனை நான் சுட்டுட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவனே முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா மேல ஏதோ சாசா கொட்டி விட்டு இருந்திருப்பா போலுக்கு. ஜோரோ செத்துட்டான்னு நினைச்சு அவன் போய்கிட்டே இருக்கான் அங்க இருந்து. என் வழியில எதுக்கு நீ இதை வந்தன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ முட்டாளாடா, முட்டாள்தனமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனி கத்துறா. நீ எது முட்டாள்தனமா பண்ணினா நாங்க எல்லாரும் பைரட்ஸ் தான்டா, அட்மிரல் இங்க இறங்கிடுவாங்க, தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்காம. டே முட்டாள்தனமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் உயிரே போயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கா. நல்ல போனி தான் நன்றி சொல்லணும். ஜோரோ மட்டும் எது பண்ணியிருந்தோம்னா இங்க அட்மிரல் வந்து இறங்கிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். முகிவரா பைரட்ல அவன் தான் வந்து பைரட் ஹண்டர் ஜோரோன்னு சொல்றாங்க. அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கா. ஸ்ட்ரெயிட்டா செலஸ்டியல் டிராகனை அட்டாக் பண்றாங்க. யாரா அவனுக்கு முட்டாளுன்னு சொல்லிட்டு பேஜ் முழிக்கிறான். கொஞ்சம்னா சாவு கண்ணில் வந்துட்டு போயிருக்குன்னு சொல்றான் ஹாக்கின்ஸ். முகிவரா குரூல 200 மில்லியன் பெரிஸ்ல உள்ளவன் இருக்கானுடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கான். அவனை தூக்குறான். இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன்லாம் ஸ்ட்ரேஞ்சர், அவனெல்லாம் விடுடா, அவனடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னடா பைரட் வந்து மக்களுக்குலாம் ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு போனி முழிக்கிறா. நம்மளால டைரக்ஷனே தெரியாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவனை இங்க என்ன நடக்குனே தெரியாம பிராங்கி, உசபு, சாஞ்சில வந்து டீ குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சாஞ்சி உசபுலாம் பேசிக்கிட்டு ஒரு போன் வருது. நாமி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சியோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். டேய் சாஞ்சி நான் சோப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் நாங்க எங்க ஐஸ்கிரீம் பார்த்த நேரத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பரம் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நீ பேசுறது புரியலன்னு சொல்றான் சாஞ்சி. என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் கேமிய கடத்திட்டாங்கன்னு சொல்றான் அவன். என்னடா சொல்றான்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கிறான். ஆமாடா கேமி வந்து ஒரு குரூப் கடத்திட்டு போயிருச்சுடா, யாருன்னே தெரியலடா, அவளை அடிமையா தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹியூமன் ஷாப்ல கொண்டு போய் அவளை விற்கதான்டா கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்பாலஜி ரொம்ப பெருசுடா, அதனால ஸ்பிளிட் அப் ஆகி நம்ம தேடணும்னு சொல்லிட்டு இருக்கோம் சோப்பர். சரி இப்ப எங்க இருக்க நாங்க வாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் சாஞ்சி. கவலைப்படாடா, ஒரு ப்ரோ கூட்டத்தை நான் வச்சிருக்கேன், அவனுங்களை கூப்பிட்டா அந்த வேலையை முடிச்சிடலாம். ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் கூப்பிட போறேன்னு சொல்றான் சாஞ்சி. என்னது சொல்லிட்டு உசப் ஷாக் ஆகுறான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.